தேசிய வன்கொடுமைகளுக்கான எதிரான மக்கள் இயக்கத்துடைய சார்பாக இலங்கையிலே நடைபெற்ற இனப்படுகொலையை கண்டித்தும் இந்த இனப்படுகொலைக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய கொடூர அரக்கன் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட இருக்கின்ற ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்று கோரியும் என்னுடைய தொப்புள்குடி உறவுகள் இனி இலங்கையிலே நலமோடு வளமோடு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தனி ஈழம்தான் தீர்வாக இருக்க முடியும் என்று வலியுறுத்தி மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உண்ணாநிலை அற போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய தமிழ் திரு நடேச ஆறுமுகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உண்ணாநிலை அற போராட்டத்தை துவக்கி வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆசிரியர் தமிழ் திரு ரத்னவேல் அவர்களே, இந்த பகுதியினுடைய சமூக சேவகராக கடலில் இருக்கக்கூடிய மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் சிறந்த தொழிற்சங்கவாதி மரியாதைக்குரிய தமிழ் திரு உதயகுமார் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொகுதி செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி சாரதி அவர்களே, தமிழ் திரு தட்சிணாமூர்த்தி அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் தமிழ் திரு வேலழகன் அவர்களே, சத்யா அவர்களே, தமிழ் திரு சகோதரி ராஜேஸ்வரி அவர்களே, மரியாதைக்குரிய இயக்கத்துடைய துணைத் தலைவர் தமிழ் திரு தமிழ் அல்லிமுத்து அவர்களே, சகோதரி விக்டோரியா அவர்களே, NEB சுரேஷ் அவர்களே மற்றும் தமிழின உணர்வோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரும் மகனான அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியம் முழங்கு எங்கள் பகைவன் எங்கோ வளர்ந்தான் இங்குள்ள தமிழை ஒன்றாக கண்டேன் என்று பாரதிதாசன் வரிகளை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு தமிழ் சமுதாயம் தமிழகத்திலே மட்டுமல்ல உலக நாடுகளில் இன்றைக்கு பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய தமிழ் சமூகம் எடுத்த போராட்டத்தினுடைய விளைவாக அமெரிக்கா கொண்டு வரப்பட்ட தீர்மானம் 25 நாடுகளுடைய ஆதரவை பெற்று தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கிறது. உங்களுடைய போராட்டம் நிறைவில் இருக்கின்ற போராட்டம் வெற்றி போராட்டமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ் ஈழ போராட்டம் என்பது இன்றோ நேற்றோ 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவோ இல்லை 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவோ தோற்று வைக்கப்பட்ட போராட்டம் அல்ல. தமிழனுக்கு சொந்தமான மண் என்பது எல்லோருக்கும் தெரியும்.
அந்த மண்ணிலே பிழைப்பிற்காக வந்தவர்கள் தான் பௌத்த மதத்தை தழுவி இருக்கக்கூடிய சிங்களர்கள். அந்த சிங்களம் பேசக்கூடிய அந்த மக்கள் பிழைப்புக்காக வந்து இன்றைக்கு அந்த மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டு நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளை இன்றைக்கு சிதைத்து சின்னாபனமாக்கி அந்த சமூகமே வாழக்கூடாது என்ற நிலையை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது 1963 ஈழத்தினுடைய தந்தை செல்வா அவர்களால் எடுக்க வைக்கப்பட்ட போராட்டம். இந்த போராட்டத்துடைய கலை போராளி நம்முடைய தமிழ் சமூகத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈழ போராளி தளபதி என்னுடைய அண்ணன் பிரபாகரன் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு பகிரங்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு ஈழத்தை என்ன நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ் பேசுகின்ற ஒரே காரணத்திற்காக, தமிழ் அன்னைக்கு பிறந்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக, நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு லட்சம் லட்சம் இளைஞர்கள், லட்சம் லட்சம் பெண்கள், லட்சம் லட்சம் படிக்கக்கூடிய மாணவர்களை ராஜபக்ச அரசாங்கம் கொடூரமாக கொலை செய்தது. அது மட்டுமல்ல, பாதுகாக்கப்பட்ட பகுதியிலே அவர்கள் அழைத்து இங்கே போர் நடக்காது, நீங்கள் அமைதியாக இந்த முள்கம்பிக்கு உள்ளே நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அழைத்து 2010 ஆண்டு குண்டுகளை வீசி, கொடூரமாக ரசாயன குண்டுகளை வீசி இன்றைக்கு ஒரே நாளிலே 1,75,000 பெண்களை, நம்முடைய உறவுகளை, நம்முடைய மாணவர்களை, நம்முடைய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு அவர்கள் கொண்டு குவித்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் வேதனையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பெண்கள் எல்லாம் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சிங்கள ராணுவம் நம்முடைய இளம் பெண்களை கற்பழித்தது மட்டுமல்ல, பெண்களுடைய உறுப்பிலே டார்கெட் என்று சொல்லக்கூடிய குண்டை வைத்து வெடிக்க வைத்த கொடூரம் இன்றைக்கு இலங்கையிலே நடைபெற்றது என்று சொன்னால் நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். செஞ்சோலையில் என்ன நடந்தது? அமைதியாக மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த இடத்திலே பாடசாலையில குண்டுகளை வீசி 36 மாணவர் மாணவிகளை இன்றைக்கு கொண்ட ஒரு பெரும் குற்றச்செயலை பொறுத்ததுதான் இன்றைக்கு இலங்கை அரசாங்கம். இதையெல்லாம் இந்திய நாடு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. மன்மோகன் சிங் 10 ஆண்டுகளாக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார். தமிழனை பற்றி கவலை இல்லை, தமிழ் சமூகத்தை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, காங்கிரஸ்காரனுக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஆனால் இங்கிலாந்து நாட்டில் மன்மோகன் சிங் இனத்தை சார்ந்த இருவர் தலப்பாயோடு செல்லக்கூடாது, நீங்கள் தலப்பாவை நீங்கள் அவிழ்க்க வேண்டும் என்று சொன்னபோது மன்மோகன் சிங் அலுவலகத்தில் இருந்து கடிதம் பறக்கிறது, தொலைபேசி பறக்கிறது. இங்கிலாந்து நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திற்கும் தொலைபேசியும் கடிதமும் பறக்கிறது. என்னவென்று சொன்னால், எங்களுடைய மதத்தின்படி, எங்களுடைய கோட்பாடின்படி தலப்பாவோடு தான் நாங்கள் வருவோம், நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் அரசாங்கம் சொல்கிறது. சிங்கிக்கு கூட, சிங்கினுடைய மயிருக்கு கொடுக்கின்ற மரியாதை கூட தமிழகத்துடைய உயிருக்கு கொடுக்கவில்லை என்ற வேதனையிலே தான் இன்றைக்கு தமிழகம், புதுச்சேரி, அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் வரவேற்கக்கூடிய நம்முடைய உறவுகள் இன்றைக்கு கொதித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது இந்திய தேசம். இன்றைக்கு மொழியாலே பாரதி சொன்னார், என்ன சொன்னார்? 30 கோடி முகமது